இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். நான் என்று சொல்லவில்லை, நானே உலகத்திற்கு ஒளி. ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. ஆம், நானே ஒளி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம உலகத்தில் பலவிதமான ஒளி கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் ஒளியாய் இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கிறையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் பார்க்கிறோம், ஆண்டவர் முதலாவது படைத்த படைப்பே ஒளிதான். அவர் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று பார்க்கிறோம். அவர் கொடுக்கிற அந்த அவரிடம் இருக்கிற அது அழியாத ஜீவன் அது ஒளியாக செயல்படுகிறது. இந்த ஒளியை ஆண்டவர் பிறக்கும்போது யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்லுகிறார், இந்த ஒளியை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தவனாயிருக்கிறேன் என்று. ஆம், ஆண்டவர் மாத்திரமே அவர் ஒளியாக இருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி என்று சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதோடு மட்டுமல்ல, அவர் ஒளியாக இருக்கிறது போல, அவர் பிரகாசிக்கிறது போல, அவர் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பது போல நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்த ஆண்டவர் அழைக்கிறார். மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அருமையானவர்களே, நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற ஒளியை, ஆண்டவருடைய ஒளியை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் அவர் அளிக்கும் அந்த ஒளி நமக்கு எவ்விதத்திலெல்லாம் நம்மை நடத்துகிறது என்று இன்று ஒரு 3 காரியத்தை தியானிப்போம். முதலாவதாக, அவருடைய ஒளி பாவ இருளை அகற்றும் ஒளி. அவருடைய ஒளி நம்முடைய பாவ இருளை அகற்றுகிறது. ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லையாம். ஆண்டவருடைய ஒளி வரும்போது அங்கு இருளுக்கு இடமில்லை. நாம் உலகத்தில் பார்க்கிறோம், பல்வேறு ஜீவ ஜந்துக்களை பார்க்கிறோம். ஆனால் மிகவும் கொடூரமான அல்லது மிகவும் தீங்கு ஏற்படுத்தக்கூடிய விலங்குகளை பார்ப்போம் என்றால் அது மறைவிடங்களிலே ஒளித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அவர்கள் அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதை அதிக ஆக்கினை அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பிறவி குருடனாகிய அந்த பர்திமேயுவை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் கண் தெரியாத உலக பிரகாரமான சரீர பிரகாரமான குறைபாடு. ஆனால் அந்த சமயத்தில் அவன் ஆண்டவரிடத்தில் வந்து பார்வையடைய வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறாரு, அவனுடைய முகத்திலே ஆண்டவர் பூசி சிலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவன் சுகம் பெற்ற உடனே பரிசேயர்கள் ஆண்டவரை குற்றப்படுத்தும்படியாக ஒவ்வொரு காரியத்தையாக கேட்கிறார்கள். அப்போது ஆண்டவர் கொடுக்கிற பதில், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும். ஆம், இன்று நாம் காண்கிறோம், நல்ல தெளிவாக பார்க்கிறோம் என்று நினைக்கிற நாம் குருடராக காணப்படுகிறோம். ஆண்டவரை, அவருடைய ஒளியை பின்பற்றாதவர்களாக, அவரை காணாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிறார், நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய பாவ இருள் அகலுகிறது. நாம் அவரிடம் வரும்போது, அவருடைய ஒளிக்குள் நாம் இருக்கும்போது, நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய பாவ இருள் அகலுகிறது. ஆகவே இவ்வாறாக சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளிப்படும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்று ஆண்டவர் கூறுகிறார். சத்தியத்தின்படி செய்கிறவர்கள் ஒளியினிடத்தில் வருகிறார்கள். தங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு தெரியும்படியாக, தங்கள் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர்கள் ஒளியினிடத்தில் வருகிறவர்களாக இருக்கிறார்கள். 2ஆவதாக ஆண்டவர் சொல்லுகிறார்,
சொல்லுகிறார், இந்த ஆண்டவருடைய ஒளி நமக்கு பாதை காட்டும் ஒளியாக இருக்கிறது. நமக்கு பாதை காட்டும், முதலாவதாக சொன்னேன், பாவ இருளை அகற்றும் ஒளியாக இருக்கிறது. இப்போது ஆண்டவருடைய அந்த வெளிச்சம், ஒளி, அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒளி நமக்கு பாதை காட்டுகிறதாக இருக்கிறது. இயேசுவே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரே நம்மை வழி நடத்துகிறார். அவரே நமக்கு அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் 12:35-36 இவ்வாறு சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். ஆமாம், ஆண்டவர் அந்த ஒளியை நமக்கு கொடுக்கும்போது நாம் அதிலே நடக்கும்படியாக அழைக்கிறார். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறார். நாம் சரியான பாதையிலே நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய வசனத்தை பின்பற்றி ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக. ஆகவேதான் சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார், உம்முடைய வெளிச்சம் என் பாதைக்கு தீபமாயிருக்கிறது என்று. அவருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்க, அவரிடத்திலே நாம் விசுவாசமாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்னிடத்தில் வாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அவருடைய ஒளி நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. ஆமாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று 1 யோவான் 2:6 பார்க்கிறோம். நாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை மரங்களுக்கு சூரிய ஒளிதான் வாழ்வு, ஆனால் மனுக்குலமாகிய நமக்கோ இயேசு என்கிற ஒளிதான் வாழ்வு கொடுக்கும் ஒளி. ஒருவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியும் அன்பு கொள்ளாவிட்டால் அவன் இருளிலே இருக்கிறான் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் கரம் பற்றி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? ஜெபிப்போமா. இயேசு கற்பித்தார், ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒளியில் நாம், அவருடைய ஒளி நம்முடைய பாவ இருளை அகற்றும்படியாக, நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாக, பாதை காட்டும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய ஒளியில் நடப்போம். அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஆமேன்.